ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சூப்பர் மேட்டர். எக்ஸாக்ட்லி லைஃப்ல யார் ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க மேம், எனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு மாதம் ஆகுறாங்க என்னுடைய மனைவின்னு வைங்களேன், அவங்களுக்கு இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு ஒரு கணவனா நான் எப்படியெல்லாம் அதை செக் பண்ணணும், நான் என்ன செய்யணும், என்ன என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னென்ன? ஓகே, ஃபிசிக்கல் வெல்னஸ் அப்படின்னு சொல்றது பேசிக் டெஸ்ட். இப்போ ஹீமோகுளோபின் எடுத்து பார்க்குறீங்க, தைராய்டு எடுத்து பார்க்குறீங்க, கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் முன்னாடி நான் பிளான் பண்ண போகிறேன் என்ன பண்ணட்டும், ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும், நரம்பு மண்டலங்கள்லாம் வர்றதுக்கு. இப்போ அது வந்து மருத்துவரே பண்ணிடுவாங்கல்ல? கண்டிப்பாக ஃபிசிக்கல் வெல்னஸ் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. மென்டல் வெல்னஸ் உங்க அதான் எந்த நேரமும் ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்காங்களா, எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க, கோவம் வருது, அசதியாவே இருக்கு, உடனே நான் ரியாக்ட் பண்ண கூடாது. கரெக்ட்டா நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ரியாக்ட் பண்றது உடனே கத்துறாங்க அப்படின்னா உடனே நானும் திருப்பி கத்திக்கிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு அப்படின்னு இல்லாம, ஓகே கோவப்படுறாங்க, இருமா என்னம்மா செய்யணும், சரிம்மா கோவம் வருது, எதுக்காகமா கோவம் வருது, என்னம்மா தப்பு, இப்படி பேசணுங்கிறீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதனாலயா இருக்கும், காலையில் ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாலா இருக்கும், இல்ல என்ன பிரச்சனையா இருக்கு, ஏதாவது டெஃபிஷியன்சியா இருக்கலாம். ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சூப்பர் மேட்டர். எக்ஸாக்ட்லி லைஃப்ல யார் ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ரெஸ்பாண்ட் பண்றவங்க எப்பவுமே. இப்போ ஹஸ்பண்ட் வந்து கோவமா டிஃபரன்ஸ் அப்படியே சொல்லிருங்க. ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் வந்து கோவமா கத்துறாரு, என்ன வீடெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாருன்னா, எனக்கு நான் வேலை இல்லையா, எனக்கு கை கால் இருக்குல்ல, நானும் குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்களும் ரியாக்ட். அது பேர் ரியாக்ட். ஓ எங்கேயோ ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையில் வந்திருக்கார், சரி ஓகே காஃபி போட்டு தட்டுமா அப்படி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம ஒரு சூப்பரா பேசுறீங்க, செம்மையா பேசுறீங்க மேம், கேட்கறதுக்கே செம ஜாலியா இருக்குங்க. சீரியஸா நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும். நான் என் ஹஸ்பண்ட் வந்து we are married for 17 years. ஓகே, இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லைங்க எங்களுக்குள்ள, டச் வுட். அவர் கோவமா இருப்பாரு, அவருக்கும் கோவம் வரும், நான் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன், எனக்கு கொஞ்சம் கோவம் வரும்போது அவர் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். யார் ரியலி மேட் ஃபார் ஈச் அதர்னா நாங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய நேரத்தில் பேசுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் நினைப்பேன். வை பிகாஸ் நாங்கள் வந்து வேலிடேட் பண்ணுவோம் மந்த்லி ஒன்ஸ். எங்களோட மேரேஜ் டே அன்னைக்கு உட்காந்து ஓகே இந்த மந்த் நீ பண்ண ப்ளஸ் எல்லாம் என்ன, இந்த மந்த் மைனஸ் எல்லாம் என்ன. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். எங்கள் ப்ரெக்னென்சியில் இன்னைக்கு என்னோட 2 குழந்தைங்களும், ஒருத்தன் 16 வயசு, ஒரு குழந்தை 5 வயசு தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 2வது குழந்தை. அந்த 2வது குழந்தைய நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பியஸ்ட் பேபி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா அது எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே நம்புவாங்க. அண்ட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் நான் செதுக்கி அந்த ரூம்ல இருக்கும்போதே அப்ரிஷியேட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தீராம வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். எங்ககிட்ட யாரெல்லாம் வருவாங்கன்னு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குங்களா எங்கிட்ட வரமாட்டாங்க. கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் ஹஸ்பண்டோட எங்க கிளாஸ்க்குலாம் வருவாங்க. ஸோ அப்போ அவங்க நான் சொல்லுவேன், நீங்க அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது த்ரூ அவுட் பிரெக்னன்சி அந்த ஒரு பாண்டிங் எனக்கு இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு சீடு நீங்க போடுங்க. நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கும்போது அந்த குழந்தை ஊம்ல இருக்கும்போது அதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஓகே, இப்போ என் குழந்தைக்கு போய் அப்பா அம்மா சண்டை போட்டு பார்த்திருக்கேன்னு கேட்டா அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆர்கியூமெண்ட் கூட நாங்க பண்ணதில்லை குழந்தைக்கு. ஸோ அந்த அப்படி ஒரு பாசிட்டிவா வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப அந்த நெகட்டிவ் லைஃப்ல இன்னொரு சைடு இருக்கு, அதுவும் குழந்தைக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சண்டையே போடாம உங்களை மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், சரி சண்டை போடுறீங்க, கத்திக்கிறீங்க, ஆர்கியூ பண்ண, அதெல்லாம் இல்லாம மனுஷன் எமோஷனலா எனர்ஜி எல்லாம் காட்டாமலாம் இருக்க முடியாது. காட்டுறீங்க, அடுத்த நிமிஷம் நீங்க சந்தோஷமாயிட்டீங்க, சரியாயிட்டு, எங்க ஆர்குமெண்ட்ஸ் ஓவர் அப்படின்னு ஹக் பண்றதையோ கிஸ் பண்றதையோ பக்கத்துல இருக்கிறதையோ அதையும் குழந்தைகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை காமிச்சா இதையும் காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஏதோ கேட்க வந்தீங்க, நம்ம வேற எங்கேயும் போயிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொன்னுங்க, ஊம்ல இருந்தே ஹார்ட் நல்லா ஃபார்ம் ஆகிற குழந்தை லவ்வபிளா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இருக்காது, எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. கிட்னி நல்லா ஃபார்ம் ஆகிற கிட்னி நல்லா ஃபார்ம் ஆகிற குழந்தைக்கு வந்து கிராஸ்பிங் பவர் இருக்கும். லிவர் நல்லா ஃபார்ம் ஆகிற குழந்தைக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இதெல்லாம் பத்தி பெருசா ரிசர்ச் வெளியில வராட்டியும் அந்த உள்ள இருக்கிற குவாலிட்டி, அந்த இதுக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கு. நீங்க நிறைய பாப்பீங்களே, ஸ்ட்ரெஸ் எந்தெந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய கிட்னி அஃபெக்ட் பண்றது, கில்ட்ல இருந்தா கிட்னி அஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆர்கனுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் உண்டு. ஒண்ணு இந்த ஷோல்டர் அதிகமா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் வலிக்குதுன்னு கேட்டு பாருங்க. அதிக ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன தாட் தெரியுமா அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், நான் தான் அத்தனையும் தாங்குறேன், இது அத்தனையுமே நான் தான், என்னோட வீடே என்னோட ஆஃபீஸே என்னது எல்லாம் நான் என்னோட தோல் மேலே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி முட்டி வலி இருக்குன்னு யாரெல்லாம் போய் கேட்டு பாருங்க, அம்மாவோ பாட்டியோ எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவங்க மனசுக்குள்ள
நான் வளரவே இல்லை, என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, நான் இன்னும் உயரத்துக்கு போவே இல்லை, இன்னும் நான் நிறைய சாதிக்கல, நிறைய பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முட்டி வலி சீக்கிரமாக வரும், பேக் பெயின். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும், ஒவ்வொரு பிளேஸுக்கும், ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்கும் ஃபிசிக்கலி மென்டலி டோட்டல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒருத்தர் இப்படிதான் பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி பண்ணணும். இந்த சாப்பாட்டு மூலமாவோ இல்லை லைஃப் ஸ்டைல் மூலமாவோ, தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெரிஞ்சிடும், அதை காமிச்சிரும், உடம்பும் காமிக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் காமிக்கும். ஸோ அதனால ஒய்ஃபை கண்காணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கல்யாண நாள்லேருந்தே அப்படியே தான் இருக்கா அப்படின்னா ஓகே, அது ஜெனட்டிக் இது இருந்தாலுமே கண்டுபிடிக்கும். நீங்கள் பாடிக்குள்ள என்ன டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. என்ன சொன்னாலே என்டார்ஃபின் ஹார்மோன் செக்ரீட் ஆச்சு, செரோட்டோனின் ஹார்மோன், எக்ஸாக்ட்லி அதெல்லாம் செக்ரீட் ஆச்சு. அப்போ எப்போ செக்ரீட் ஆகும்னு கேளுங்க. என்டார்ஃபின் எப்போ செக்ரீட் ஆகும்னா ஃபிசிக்கலி எக்ஸசைஸ் பண்ணால் செக்ரீட் ஆகும், while having sex செக்ரீட் ஆகும், நல்லா தூங்குனா செக்ரீட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க. ஒரு 20 minutes கிச்சனில், நான் சொல்ல 20 minutesனு பார்க்க வேண்டாம், 2 minutes பிரேக் பண்ணுங்க, 10 வாட்டி செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேஸ். நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்தீங்கன்னா எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர் மேம். ஐயோ, ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் இது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மலான விஷயங்கள் தான் மேம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம நார்மலான விஷயம் எல்லாரும் தெரியறத ஈஸியா கடந்துடுறோம். இது ஒரு இதை எடுத்து சொல்லும் போது தான் ஓகே, இந்த நார்மல்ல இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது நம்ம அது வரைக்கும் வந்து ஈஸியா கிடைக்கிற வரைக்கும் பெரிய விஷயத்தை பண்ணிடுவாங்களாமா, சின்ன சின்னதா பண்ண மாட்டாங்கன்னு. அதுதான் விஷயம். அதுதான் எப்பயுமே அந்த டேக் கேர் ஆஃப் ஸ்மாலர் திங்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்மாலர் திங்ஸை மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா பிகர் திங்ஸ் தன்னை போல நடந்துரும், ஆட்டோமேட்டிக்கலி நடந்துரும். அதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, குழப்பமே இல்லை. நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம டீம்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, கனிஷ்கா பேர், ஸ்ட்ரீட் லைட்ல இருக்காங்க. நம்ம டால்ஃபின் அவங்கள கூப்பிடுவோம். அவங்ககிட்ட ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான்லாம் அப்படி தானே, எனக்கு ஒரு மாதிரி மூட் ஸ்விங் மூட் அவுட் மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காந்துருப்பேன். அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட என்னாச்சு சொல்லு, ஏன் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னென்னா படக்குன்னு ரியாக்ட் பண்ணி கத்தி விட்டுருவேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவேன். நானே என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அந்த நேரத்தை மட்டும் என்னை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை கான்வர்சேஷன் இருக்கும்போது பெருசு எனக்கு அது இங்கே ரிலேட் ஆகுது நீங்கள் சொல்ல. அதனால இது வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு, அவங்களுடைய கணவர்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு இல்லை. அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு 3 கப்பிள் இருக்காங்க. கப்பிள் ஏ அவங்க வந்து ப்ராப்பராக ஓகே மேரேஜ் ஆகுது, பேபி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி செக் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, 2 பேருமே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபிட்டாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, பெருசாக ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 3 டப்பு வச்சுக்கோங்க, ஏபிசின்னு டப்பு இருக்குது. இந்த ஏ கப்பிள் வந்து 2 பேருமே ஒரு ஹாஃப் மக் கொண்டு போய் அந்த டப்பில் ஊற்றுறாங்க. அந்த பேபிங்கிற டப்பு சூப்பராக ஃபில் ஆயிடுது. அந்த பேபி இமோஷனலி ஃபிசிக்கலி மென்டலி சூப்பராக அதாவது ஜெனட்டிக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அது பெஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். கப்பிள் பி அவங்க ஆக்சிடெண்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க, ஒன்றும் பிளானிங்லாம் இல்லை. ஆனால் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் உஷாராயிடுறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து என்னென்னலாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் தைராய்டு இருக்குது, கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ப்ரோட்டீன் பத்தாமல் இருக்குது, அது சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, இதெல்லாம் சரி பண்ணி ஸோ இப்போ அந்த கப்பிள் பி அவங்க பேபி டப்புக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு மக்கு தான் கொண்டு போக முடியும். அவங்க ஒய்ஃப் ஒரு 8-9 மக்கு கொண்டு போய் தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா இப்போ ஒய்ஃப் தானே அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த டப்பு ஃபில் ஆயிடுது. கப்பிள் நம்பர் சி அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளானும் பண்ணல, உடம்புல நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் அந்த ஒய்ஃபு ப்ரெக்னென்சி டைமில் எதுவுமே பண்ணலை. ஓகே, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அச்சோ குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கிறானே, குழந்தை இப்படி அழுதுகிட்டே இருக்கானே, குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கே, நான் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. இருந்தாலும் அந்த 3 வருஷம் போராடி அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை அழுகும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பத்தாதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்க வைக்கிறது கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் காமாக ஓரளவுக்கு பண்ணி 3 வருஷம் எஃபர்ட் போடுறாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து ஒரு 90 மக்கு தண்ணி, அந்த ஹஸ்பண்ட் ஒரு 10 மக்கு தண்ணி ஊற்றினா அந்த டப்பு ஃபில் ஆயிடுது. 4ஆவதாக ஒரு கப்பிள் டின்னு வச்சுக்கலாம். அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளானும் பண்ணலை, எல்லாம் சொதப்பில் இருக்குது, ப்ரெக்னென்சிலையும் சரி வர பண்ணலை. டெலிவரி ஆனதுக்கப்புறமும் முதல் 3 வருஷம் எக்கச்சக்க சண்டை, அந்த குழந்தை கத்தும்போது இவங்களும் கத்துறது, இவங்களும் அழுகிறது, அந்த குழந்தைய அடிக்க ஆரம்பிக்கிறது, கோவப்படுறது, அந்த எமோஷ்னலாக அந்த குழந்தைய டிஸ்டர்ப் ஆக்கி எல்லாம் முடிஞ்சு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஏதாவது சரி பண்ண முடியுமா? அந்த டப்பில் இவங்க 1000 மக்கு தண்ணி ஊற்றினாலும் அந்த டப்பு ஃபில் ஆகாது. ஓகே, ஸோ அப்புறம் அந்த குழந்தையா போராடி இமோஷனலாக டவுனாக இருக்கும், அது சரி பண்ணி ஃபிசிக்கலி டவுனாக இருக்கிறது சரி பண்ணி அந்த குழந்தை 30-40 வருஷம் அந்த எஃபர்ட்டை போட்டு சரி பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலையை
எங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். சூப்பர். இன்னைக்கு ஒரு அற்புதமான எக்ஸலண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி செஷனுங்க. நமக்கு ஆனந்தி மேம் வந்து தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எதுவுமே இது பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கனாலோ கல்யாணம் ஆக போகிறவங்கனாலோ என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் கல்யாணம் ஆக போகிறதுக்கு அப்படின்னும் போது இந்த விஷயம் மிக முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எங்களுக்கு நீங்கள் வந்து வெளியவே வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக வந்ததுக்கு, ஆமாம், தேநீர் இடைவேளைக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த டீமை நான் பார்க்கணுன்னே தான் வந்தேன். எவ்வளோ அழகாக கண்டென்ட் போடுறீங்க, இது நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும். ஸோ ஏதோ காத்து வாக்கில் போகிற விஷயம்லாம் இல்லை, எல்லாமே பயங்கரமான ஒரு சோஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் கடைசியாக நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது சொல்லணும்னா கேமரா பார்த்து நீங்கள் பேசிடலாம். எனக்கு வந்து மனுஷங்க எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். இருக்கவே முடியாதுன்னெலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்க முடியும். ஹாப்பினஸ் வெளியில இருந்தெல்லாம் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய தேடல் மூலமாக கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஹாப்பி மதர்ஹுட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷமாக நான் வந்து என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சவாலோட இந்த வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, இந்த சேனலை பார்க்குறீங்களோ, ஹாப்பியாக இருக்கிறது அவுட் சைட்லாம் கிடையாது, அது இன்வர்ட், உள்ள எனக்கு நானே சரி பண்ணிக்கணும், என்ன நான் ஃபிசிக்கலி மென்டலி இமோஷனலி பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.